Hi guys, this is Loki. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என் குழந்தை ஒன்றும் சாப்பிட்றதுக்கு தயாரா எந்த மாசத்துல இருந்து என் குழந்தைக்கு ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கம்பல்சரி 6 மந்த் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் சிறந்ததுன்ற காமனான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். நிறைய ரிசர்ச்சர்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைங்களுக்கு 180 டேஸ்க்கு அப்புறமா தான் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 6 மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்து தான் உணவு செரிப்பதற்கான பார்ட்ஸ் எல்லாமே மெச்சூராக ஆரம்பிக்கும். எதனால் நம்ம 6 மாதத்துலேருந்து சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துமே தாய்ப்பால் மூலயமாவே கிடைச்சிடும். ஆனால் குழந்தைங்க வளர வளர குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தாய்ப்பால் மூலினால மட்டுமே பூர்த்தி செஞ்சிட முடியாது. அந்த டைம்ல தான் நம்ம சாலிட் ஃபுட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சில பேர் வீட்டிலலாம் 5ஆம் மாதத்துலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. எனக்குமே என் பேபிக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 5ஆம் மாதத்துலேருந்து கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேபி ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களான்னு செக் பண்ணணும். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6ஆம் மாதத்துல இருந்து தான் மெச்சூராக ஆரம்பிக்கும். 5ஆம் மாதத்தில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அன்மெச்சூராக இருக்கிற டைமில் குழந்தைங்களால சாப்பாடை முழுங்க முடியாது. அதனால் சாப்பாடு மேலே ஒரு வெறுப்போட வர ஆரம்பிச்சிடும். 5ஆம் மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மேபி அவங்க ஃப்யூச்சரில் ஃபேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வேணும்னா நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சோண்டு நீங்கள் விரல் நுனியில் எடுத்து உங்கள் குழந்தைங்க வாயில் வைக்கலாமே தவிர ப்ராப்பராக 6ஆம் மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்து தான் சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். 7ஆம் மாதத்துல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணாலுமே குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட வெயிட் கெயினுக்கும் ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. நான் என் குழந்தைக்கு 6ஆம் மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தை சாப்பிட்றது தயாராக இருக்காங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாமா? எதுனா ஃபுட் குழந்தைங்களுக்கு ஊட்ட போனீங்கன்னா ஆர்வமாக வாயை திறந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. குழந்தையோட தலை ப்ராப்பராக நிற்குதான்னு பாருங்கள். நீங்கள் எதனா ஊட்டும் போது வெளியே துப்பாமல் முழுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இருந்ததை விட குழந்தைங்க அவங்களோட விளையாட்டு பொருளோ இல்லை கீழே இருக்கிற எதனா திங்ஸோ எடுத்து நல்லா டைட்டாக கையில் ஹோல்ட் பண்ணி வாயில் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. மற்றவங்க சப்போர்ட்டில் உட்காருப்பாங்களான்னு பாருங்கள். இப்போ இருக்க இந்த 6 பாயிண்ட்ஸ்லேயே உங்கள் குழந்தைங்க கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டேர்ம் பேபிஸாக இருந்தாலும் சரி, ப்ரீடம் பேபிஸாக இருந்தாலும் சரி 6 மந்த்லேருந்தே சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீடம் பேபிஸாக இருந்தால் ப்ரீடம் பேபி எனக்கே கொடுக்கலாமான்னு ஒரு தாட் வரும். ப்ரீடம் பேபிஸாக இருந்தாலுமே 6 மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கொடுக்கலாமான்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 டேஸ் தள்ளி 6.5 மந்த்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 6 மந்த் பேபிஸ்க்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கலான்னு பார்க்கலாம்.